வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் சேமிக்கவே இல்லை, மாதம் 100 ரூபா கூட என்னால் எடுத்து வைக்க முடியல, என்னோடய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சேலஞ்ச் மெத்தட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே சேவ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் அண்ட் ரொம்ப குறைவான அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சஸ் நிறைய போட்டிருக்கோம். பிகாஸ் நம்ம எல்லாரோட வருமானமும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அது இன்கம்க்கு ஏற்ற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சை நம்ம சூஸ் பண்ணி அதை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து பண்ண முடியும். பிகாஸ் நிறைய நம்ம சேவ் பண்ணோன்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் அதுக்கு நம்மளால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே நிறுத்திடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சை சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்க கூட ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். அண்ட் இது இல்லாமல் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இந்த வீடியோஸ்லாம் தேவைனாலும் சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மாத சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு சேவிங் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வருமானம் கம்மியாக இருக்குது, சேமிக்க முடியல, எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் முதல்ல கொண்டு வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 1 இயர் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு அமௌண்ட்டு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியுங்கிறத யோசிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அதுக்கான சிச்சுவேஷன்ஸும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மைண்டில் எப்போவுமே வந்து இந்த கோலை ஞாபகம் வச்சுட்டே இருங்க. இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து 10,000 ரூபாய் சேமிக்கிறேன் அப்படிங்கிறது நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இது உங்கள் கோலாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியுமே மைண்டில் அதை வந்து ஞாபகம் வச்சுட்டே இருங்க. நம்ம வந்து 10,000 ரூபாய் நம்ம வந்து சேவ் பண்ணணும், அதுக்காக டெய்லி நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி 1 இயர் அதுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ 1 இயரில் நம்ம இந்த 10,000 ருபீஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கோலை வச்சுட்டு இதுக்காக நம்ம வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நம்ம சேவ் பண்ண முடியாதுன்றப்ப டெய்லி சேவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டே நம்ம டெய்லி எடுத்து வச்சோம்னாலே நம்ம 1 இயரில் இந்த கோலை ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி செய்கிற செலவுகள் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கடைக்கு போய் ஏதாவது ஒரு காய்கறி வாங்குகிறோம், இல்லை பால் வாங்குகிறோம், இந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த டெய்லி செலவுலேருந்து கொஞ்சம் மிச்சப்படுத்துனீங்க அப்படின்னாலே இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் சேவ் பண்ணல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னால் ஒரு 100 ரூபாய் கூட எடுத்து வைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம செலவெல்லாம் போக மாத கடைசியில் நம்ம சேமித்து வைக்கலாம் மீதி இருக்கிற பணத்தை அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் டெய்லி கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம செய்கிற செலவுகள்லேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த மாதிரி தனியாக சேவிங் அமௌண்ட்டுன்னு எடுத்து வைக்க முடியல, ரொம்ப கம்மியான சேலரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி ஆகிற செலவில் கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம்னாலே முதல்ல நம்மளோட சேமிப்பை ஈஸியாக தொடங்க முடியும். அண்ட் இந்த சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த 10,000 ரூபாய் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான மணி சேவிங் பிளான் எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 1 இயர் அந்த கோலு 1 இயர் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 12 மாதம் இருக்குது. ஸோ ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு ஆவரேஜாக 30 டேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம 12 மந்த்ஸ் சேவ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த 12 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம 30 நாள் வந்து சேவ் பண்ண போகிறோம். அது எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை நான் மந்த்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம், அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம எத்தனை நாள் நம்ம எடுத்து வைக்க போகிறோம், அண்ட் அந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் இது வந்து நீங்கள் எந்த மந்த் வேணால் ஜான்வரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த டேயில் தான் இல்லை, நீங்கள் ஒரு 30 டேஸ்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1 2 3 டேஸ் அந்த 30 டேஸ்க்கு அந்த அமௌண்ட் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் மந்த் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் எடுத்து வைங்க.
ஸோ அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ரூ. 5 எடுத்து வைக்கிறீங்கன்னா, செகண்ட் டேவும் அதே ரூ. 5 தான் எடுத்து வைக்க போகிறீங்க. தேர்ட் டேவும் ரூ. 5. அதே மாதிரி அந்த மாதத்தில் இருக்க 30 நாளும் டெய்லி ரூ. 5 மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா போதும். ஸோ நம்ம அந்த மாதிரி டெய்லி ஒரு ₹5 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு மந்த் பார்த்திங்கன்னா உங்களால் ₹150 வந்து சேவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ₹5 தான் நம்ம டெய்லி எடுத்து வைக்கிறோம். ஸோ நம்ம டெய்லி ஆகிற செலவுகள் எடுத்து வச்சோன்னா அந்த மாதம் ₹150 உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் மந்த் பாருங்கள், ஒரு நாளைக்கு ₹10 அப்படின்னு ஒரு ₹5 ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ₹10 அப்படின்னு சேவ் பண்ணுங்கள். அதே ₹10 தான் அந்த 2வது மாதம் இருக்கிற 30 நாளும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அந்த 30 நாளும் டெய்லி ₹10 எடுத்து வச்சோன்னா நம்ம செகண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ₹300 சேவ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் டே பார்த்திங்கன்னா இன்னும் தேர்ட் மந்த் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ₹5 ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ₹15 அப்படின்னு நம்ம சேவ் பண்ண போகிறோம். அந்த மாதம் இருக்கிற 30 நாளும் டெய்லி ₹15 தான் எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி எடுத்து வச்சோன்னா அந்த மாதம் ₹450 கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் மந்த் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ₹5 ஆட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ₹20. ஸோ 30 டேஸ்னும் போது 600. அண்ட் ஃபிஃப்த் மந்த் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ₹25. ஸோ அந்த மாதம் இருக்கிற 30 நாளும் அதே மாதிரி டெய்லி 25 சேமிச்சோன்னா 750. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் சிக்ஸ்த் மந்த் வந்து ₹30 எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளும். செவன்த் மந்த் பார்த்திங்கன்னா ₹35 ஒரு நாளைக்கு. அண்ட் எயித்து மந்த் வந்து பார்த்திங்கன்னா ₹40. நைன்த் மந்த் 45. 10th மந்த் ₹50 ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி அந்த மாதம் இருக்கிற எல்லா நாளும் நம்ம சேமிக்கணும். 11th மந்த் பார்த்திங்கன்னா ₹55 எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்குன்னு 30 டேஸ்க்கு. அண்ட் கடைசியாக 12வது மாதம் பார்த்திங்கன்னா ₹60 நம்ம எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ₹60. அது மாதிரி அந்த மாதம் இருக்கிற 30 நாளும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் வந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பெரிய அமௌண்ட் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இந்த ₹60 தான். அதுவும் அந்த 12வது மாதம் கடைசி மாதம் தான் மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு ₹60 தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்டு நம்மளோட வருமானம் குறைவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தவும் முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓரளவுக்கு சேலரி உயரும் இல்லையா? ஸோ நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து லாஸ்ட்டில் சேவ் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்து வைக்கிற தொகையை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ₹11,700 நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹10,000 நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்தில் ₹10,000 நம்ம சேமிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தோம். ₹5 தான் நம்ம ஆரம்பிக்கணும். ₹5 தான் ஏற்றுறோம். அதே அமௌண்ட்டு சேவ் பண்ணுறோம். இப்படி சேவ் பண்ணாலே இந்த சின்ன அமௌண்ட்டை நமக்கு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ₹11,700 வந்து கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்தில் இந்த அமௌண்ட்டு உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். உங்களோட கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். சின்ன அமௌண்ட்டு தானே ₹5 ₹10 எடுத்து வச்சா என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காம அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து கிடைக்கும். 1 இயரில் பாருங்கள் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. அண்ட் அந்த மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டு உங்களோட கோல் வந்து இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுறீங்க. அது மூலயமா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு மெமரபிளாகவும் இருக்கும். நம்ம வந்து சேவ் பண்ண பணத்தில் ஏதாவது ஒரு பொருளாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பொருளை பார்க்குறப்ப நமக்கு திரும்பவும் சேமிக்கணுங்கிற எண்ணமும் வரும். ஸோ அதனால் ஞாபகமாக ஏதாவது இருக்கணும்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து கோல்டு வாங்குனீங்க அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டுடலாம். செலவு நம்ம அக்கௌண்ட்டில் நார்மல் அக்கௌண்ட்டில் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு வட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கோல் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணியாச்சு. அதை எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன பொருள் வாங்குகிறோன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப நம்ம இதே மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.